அவங்க மனசுல ஒரு பறவை இருக்கும், ஒரு வானம் இருக்கும். அந்த பறவை அந்த வானத்துல அவங்க சாகிறதுக்குள்ளயாச்சும் பறக்கணும் இல்லையா? காதலுக்கு ஏதோ பறவை சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. அப்படி பறக்கிற கதை தான் இந்த காயல். இப்படிக்கு அன்புடன் தேன்மொழி. ஒரு நாளைக்கு 75 முட்டை சாப்பிடுவேன். கோடி போடணும்ல, எங்கெங்கே போடுறதோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுவேன். ஸோ என்னுடைய லைஃப் ஃபஸ்ட்டு ஐசிஎஃப்ல போய் உட்காரணும். லைஃப் லாங் பாடி பில்டிங் தான். ஆளவந்தான் படம் ரிலீஸுக்கு முன்னாடியே கேசட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. படம் 6 மாதம் கழிச்சு தான் ரிலீஸ். முட்டை அடித்து அதுக்காக கண்ணாடி பிரத்யேகமாக ரெடி பண்ணி நைஃபு. இப்போ வீட்டில் வந்து நிகழ்ச்சிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போகிறேன். போய் முட்டை அடித்து முட்டையில் படம் வரைஞ்சி இங்கே ஸ்னேக்லாம் வரைஞ்சி இவர் இப்படி தான் பண்ணியிருப்பாருன்னு சொல்லி. அப்போ வந்து தெற்கு வாசலில் ஏதோ ஏரியா கமலஹாசன் கோட்டை, அது மதுரையில். எனக்கு வந்து 5வது மாடியில் ஏற்றிட்டாங்க. அப்போல்லாம் ரோப்புலாம் கிடையாது. 5வது மாடியில் ஏற்றி இப்படி உட்காந்துருக்கேன். பின்னாடி ஒருத்தன் பேண்ட்டை மட்டும் பிடிச்சிட்டு உட்காந்துருக்கேன். இது திண்டில். எனக்கு ஸ்பாட் லைட்லாம் போட்டு கீழே இறங்கி நடந்து வரேங்க. அப்படி நடந்து வர்றேன். பாலாபிஷேகம் ஊற்றுறாங்க எனக்கு ஸ்டேஜில். வெட்டி வெடிச்சு பாலாபிஷேகம் பண்ணி ஒரு கமலை பார்த்த மாதிரி ஆளவந்தான் கெட்டப்பில் இந்தியன் எக்ஸ்பிரஸில் மதுரையில் ஒரு ஆளவந்தான் போட்டு ஒரு பேஜுக்கு என் ஃபோட்டோவை போட்டு எழுதிருக்காங்க. இப்போ புக்கு படிச்சுட்டு இருக்க அட்டை படத்தில் ஸ்னேகா படம் இருக்குது. பார்த்தோன்னே இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். இல்லை அந்த புக்கை கொடுங்க. ஏன் இல்லை ஸ்னேகானா எனக்கு ரொம்ப பிடிக்கும், கொடுங்க. கையை கொடுத்தாலும் அப்படி கையை பிடிச்சிட்டேன். ஐ லவ் யூ, அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். கமல் கூட வேட்டையாடு விழாவில் 2 மணி நேரம் வெயிட் பண்ணேன். 2 நிமிஷம் சொன்னேன்னு சொல்லுவார். நான் 2 நிமிஷம் கூட கொடுக்கல, 2 செகண்ட் தான் ஐ லவ் யூ அப்படின்னு. சி இன்னும் பொறுக்கிட்டு தான் ஐ லவ் யூன்றீங்க. நான் ஒரு டான்ஸர், மெட்ராஸ் கேர்ள்ஸ். அப்புறம் வண்டி விட்டு இறங்கினோடனே சாப்பிட்றதுக்கு உட்காந்தோம். சாப்பிட உட்காரும்போது இந்த மெட்ராஸ் கேர்ள்ஸுக்கு மட்டும் நான்வெஜ் ஆர்டர் பண்ணாங்க. கலவாணி பிறகு நமக்கெல்லாம் அதில் பழைய 4 இட்லி ஒரு சட்னி சாம்பார் தூக்கி ஓரமாக போட்டாங்க. இவள்கிட்ட போன இலை அப்படியே சிக்கன் மட்டனில் அப்படியே கை வச்சேன் சரக்கு போட்டு. ஏங்க என்னங்க அது சாப்பிட்டுட்டு இருக்கேன், மட்டனில் கை வைக்கிறீங்க? மட்டனில் கை வைக்கிறேன், நாளைக்கு ஓமேலே கை வைப்பேன், புரிஞ்சுது அப்படின்னு சாப்பிட்டேன். தேவி உலகத்தில் உள்ள மூலம் ஒடுக்கெல்லாம் சுற்றிட்டு இனிமேல் உன் காலத்தில் எந்த மடங்கன்னு தாலி கட்ட மாட்டாண்டி. இது என்னுடைய எக்ஸ்ப்ளாய்டேஷன். இதான் என்னால் பார்த்துட்டு சகிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. இந்த ஊர் உலகம் ஃபுல்லாக நான் உங்கள்கிட்ட சுற்றிட்டேன். உன் கழுத்தில் எந்த மடங்கன்னு தாலி கட்ட மாட்டேன். கெட் அவுட் அண்ட் கெட் லாஸ்ட். திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு ரொம்ப சிறப்பான ஒரு நபருங்கிறத விட நண்பர். நீண்ட காலமாக வந்து இவரோட நான் பயணம் செஞ்சுருக்கேன். அந்த நீண்ட கால பயணத்தில் வந்து அவருடைய ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கிறதும் வந்து ஒவ்வொரு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆரம்பத்தில் வந்து ஒரு மேடை நிகழ்ச்சியில் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்த அவர். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெலிவிஷனில் வந்து ஒரு பெரிய நிகழ்ச்சியில் கலந்து அதுலேயும் ஒரு வின்னராக வந்து, அதுக்கப்புறம் வந்து திரைத்துறையில் இன்றைக்கி வந்து எந்த இடத்துக்கு போனாலும் இவரை வந்து மகிழ்ச்சியோடு அவர் பேரை சொன்னோன்னு அழைப்பாங்க. அவருக்கு ஒரு அடைமொழி தான் அவருடைய மிகச்சிறப்பே அப்படின்னு சொல்லலாம். அந்த அடைமொழி தான் ரோபோ அப்படிங்கிற அந்த பேர். ரோபோ சங்கர் அவர்கள் வணக்கம். வணக்கம் அவளை. வணக்கம் சங்கர். அதாவது என்னன்னா, இப்போ நான் அந்த சொன்ன மாதிரி வந்து உங்களுடைய படிப்படியான வளர்ச்சியில் இன்றைக்கி நான் வந்து ரோபோ சங்கர்னு சொல்கிறதா, இல்லை டாக்டர் ரோபோ சங்கர்னு சொல்கிறதா, கலைமாமணி ரோபோ சங்கர்னு சொல்கிறதா, இந்த மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நண்பர் ரோபோ சங்கர் சொன்னாலே போதும். ஆனால் இருந்தாலும் வந்து எனக்கு உங்களுடைய வளர்ச்சி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். சரி, பல பேர் வந்து இந்த மாதிரி ஒரு நம்மளும் வரணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது நீங்கள் இல்லையா? ஸோ உங்களுடைய கெரியர் ஆரம்பித்தது ஒரு டான்ஸராக தான். ஆமாம் இல்லையா? அப்போ ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரியான சிந்தனைகள் நம்ம திரைப்படத்துக்கு வரணும், இதெல்லாம் பண்ணணும், ஒரு டான்ஸராக. ஃபஸ்ட்டு வந்து நான் பாடி பில்டிங்கில் தான் ரொம்ப முழு குறிக்கோளாக இருந்தது. பாடி பில்டிங் தான். சரி. மிஸ்டர் மதுரை 3 தடவை, மிஸ்டர் தமிழ்நாடு, மிஸ்டர் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி டைட்டில் வின்னர், ஆல் இண்டியா வரையும் பண்ணேன். மிஸ்டர் இந்தியா வந்து அமிர்தசரில் குருநானக் காலேஜில் போய் பெர்ஃபார்ம் பண்ணேன். ஸோ என்னுடைய லைஃபு ஃபஸ்ட்டு ஐசிஎஃப்பில் போய் உட்காரணும். லைஃப் லாங் பாடி பில்டிங் தான் என்னுடைய மிகப்பெரிய ஆம்பிஷனே அதுதான். பாடி பில்டிங்கில் மிஸ்டர் இந்தியா, அடுத்து மிஸ்டர் ஏசியா, மிஸ்டர் யூனிவர்ஸ் அப்படிலாம் போகணும்னு நினச்சேன். இருக்கிறதுலே மிகப்பெரிய ஸ்போர்ட்ஸ்லேயே வந்து ரொம்ப காஸ்ட்லியான கேம் வந்து பாடி பில்டிங் தான். ஏன்னா ஒரு நாளைக்கு அப்போது நான் சொல்கிறது 95 ஒரு நாளைக்கு டெய்லி 500 ரூபா எடுத்து வச்சிடணும். அது பழங்கள் எல்லாமே ஹெல்த்தி ஃபுட்டு. இப்போ தான் வந்து ஸ்டெராய்டு எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து எனக்கு கிடைச்ச குரு வந்து சிவகுமார்னு சொல்லி எங்கள் அண்ணன். அவர் மிஸ்டர் இந்தியா போஸ்டிங்கில் இருக்கார். அவர் தான் என்னை ட்ரெயின் பண்ணவர். ஸோ அந்த பழங்கள், ஃப்ரூட்ஸு, சாக்லேட்டு, ஒரு 10 நாளைக்கு சாப்பாடு சாப்பிட மாட்டேன், 10 நாளைக்கு தண்ணி குடிக்கக்கூடாது. காலையில் ஜிம்மில் வந்து மாஸ்டர் ஒர்க் பண்ணுவேன் 5 மணிக்கு.
அதை முடிச்சுட்டு அப்படியே காலேஜுக்கு போவேன். காலேஜுக்கு போயிட்டு சாயங்காலம் வந்து மாஸ்டர் ஒர்க் பண்ணுவேன். ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு நைட்டு 9 மணிக்கு மேலே கோயில் திருவிழாவுக்கு போவேன். என்ன காலேஜ் படிச்சீங்க? நான் மதுரை சரஸ்வதி நாராயண் காலேஜ் BA ஹிஸ்ட்ரி MA எக்கனாமிக்ஸு. போடு. ஒரு MA படித்த பட்டதாரிகிட்ட தான் நான் பேசுகிறேன். இல்லை, ஓகே. ஸோ இதெல்லாமே மதுரையில்? எல்லாம் மதுரையில். ஓகே. ஸோ அப்படி தான் ஆரம்பித்தது என் கேரியரு. அதுக்கப்புறம் என்னால் வீட்டில் ஒரு நாளைக்கு 75 முட்டை சாப்பிடுவேன். நாளைக்கு 75 முட்டை. கோழி போடணும்ல, எங்கெங்கே போடுதோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுவேன். ஆக்சுவலாக நான் கோழி திணறோம். இப்போ ரோபோ சங்கருக்காகவே நம்ம வாழ்க்கை நடத்தணுமே அப்படின்னு இல்லை, அவனை உருவாக்குறதுக்காகவே நம்ம உருவாக்கணுமே அப்படின்ட்டு 1/2 kg சிக்கன், 1/2 kg ஃபிஷ், பாயிலுக்கு இது 3 தான் சாப்பாடு. என் வீட்டில் முட்டை உரிச்சு எங்கள் அண்ணிலாம் வந்து எனக்கு உரிக்கிறதுக்குள்ளே என் உசுறு போயிடும் போலையெல்லாம் திட்டிருக்கு. டெய்லி காலையில் 25 முட்டை. எனக்கு ப்ரொஃபஸரும் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அப்போல்லாம் ஒயிட் மட்டுமா எல்லோ? ஒயிட் மட்டும்தான். அந்த எல்லோவெல்லாம் போட்டு ஒரு 15 நாள் செத்து போச்சு. மொத்தம் எல்லோ வந்து தூக்கி போடுவோம்ல, ஒரு எல்லோ சாப்பிடலாம், 2 எல்லோ சாப்பிட்லாம். 5-6 நாள் ஆளுக்கு ஒரு 15 திணிச்சு அங்கேயே சொன்னீங்க படுத்து தூக்கிட்டு போயிட்டாங்க. அந்த பாவம்லாம் இருக்குது எனக்கு. பல ஜீவராசிகளை கொன்னதோடைய லிஸ்ட்டே உங்கள்கிட்ட இருக்கு. ஆமாம், அந்த மாதிரி ஆரம்பித்து சரி இனிமேல் நம்மளால் வந்து செலவு பண்ணி வீட்டில் செலவு பண்ண முடியல, இது ஏன் நம்ம வித்தியாசமாக ரோபோ டான்ஸ்னு ஆரம்பிக்கக்கூடாது. மதுரை அபிநயாவில் தான். அப்போ தான் நான் தான் அபிநயா வந்து நிறைய இந்த மாதிரி இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் வச்சு, இப்போ நான் தான் ஆங்கரு மதுரை அபிநயாவில். ஆங்கரு, மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டு அண்ட் டான்ஸர். பழைய கமல் மாதிரி ஆடுற ஒரே ஆள் நம்ம தான். கமலுக்கு இவ்வளோ பெரிய பாடி பில்டிங் அப்போ இருக்குமே. நீங்கள் பாடி பில்டிங், கமல்னா நல்லா ஸ்லிம்மா. அப்போ 6 பேக்கில் வச்சுருப்பேன். 6 பேக் ஃபோட்டோலாம் இருக்குது. ஓகே. 96 6 பேக்கு வச்சு அவ்வளோ குரூஸாக அப்படி இருப்பேன். ஓகே. ஸோ அப்போ வந்து காக்கி சட்டை சாங் வந்து இதுக்காக காஸ்டியூம்லாம் தச்சு பூ போட்ட ஆடுது அப்படி ஆடிக்கிட்டு இருந்த காலத்தில் ஆளவந்தான் படம் ரிலீஸு. ஆமாம், ஆளவந்தான் படம் ரிலீஸுக்கு முன்னாடியே கேசட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சரி. படம் 6 மாதம் கழிச்சு தான் ரிலீஸு. மொட்டை அடித்து அதுக்காக கண்ணாடி பிரத்யேகமாக ரெடி பண்ணி நைஃபு ஆர்ம்ஸ்லாம் அப்போல்லாம் 27 இன்ச் ஆர்ம்ஸு. 27 இன்ச்சில் டிவின்னு ஏதாவது பார்ப்போம். இப்போ வீட்டில் வந்து நிகழ்ச்சிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போகிறேன். போய் மொட்டை அடித்து மொட்டையில் படம் வரைஞ்சி இங்கே ஸ்னேக்லாம் வரைஞ்சி இவர் இப்படி தான் பண்ணியிருப்பாருன்னு சொல்லி, அப்போ வந்து தெற்கு வாசலில் ஏதோ ஏரியா கமலஹாசன் கோட்டை அது மதுரையில். எனக்கு வந்து 5வது மாடியில் ஏற்றிட்டாங்க. அப்போல்லாம் ரோப்புலாம் கிடையாது. 5வது மாடியில் ஏற்றி இப்படி உட்காந்துருக்கேன். பின்னாடி ஒருத்தன் பேண்ட்டை பின்னாடி ஒருத்தன் பேண்ட்டை மட்டும் பிடிச்சிட்டு உட்காந்துருக்கேன். இது திண்டில் அந்த ஸ்லாப்ல கொஞ்சம் விட்டானா அன்னைக்கே முடிஞ்சது கதை. எனக்கு ஸ்பாட் லைட்லாம் போட்டு கீழே இறங்கி நடந்து வரேன். அப்படி நடந்து வர்றேன். பாலாபிஷேகம் ஊற்றுறாங்க எனக்கு ஸ்டேஜில். வெடிச்சு பாலாபிஷேகம் பண்ணி ஒரு கமலை பார்த்த மாதிரி. ஆக்சுவலாக அது அந்த பீரியடில் வந்து உனக்கு இப்போ சோஷியல் மீடியாலாம் இல்லாதனால அந்த ரசிகருடைய கொண்டாட்டம் பயங்கரம். அது ரொம்ப ரொம்ப என்ன சொல்றதுன்னா ஒரு பிளஸ்டு ஜென்ரேஷன். ஆமாம், அந்த 95லலாம் இந்த மாதிரிலாம் பண்ணுறப்ப புதுசு வேறு. மதுரையில் சினிமாவை பயங்கரமாக கொண்டாடுவோம். சினிமா எல்லாமே அப்போல்லாம் சினிமாவை கொண்டாடின டைம் அதானே. இப்போ தானே எல்லாம் வாட்ஸ்அப்பு, ட்விட்டரு, ரீல்ஸுன்னு எல்லாம் போட்டு உடனே அன்றைக்கெல்லாம் ஃபோட்டோவில் நம்ம நம்பர் எழுதி அட்ரஸ் எழுதி கொண்டு ஒவ்வொரு ஃபோட்டோவாக கொடுத்து அதில் 45 ஃபோட்டோ வச்சுருப்பேன். அந்த டைரக்டர் 46வது ஃபோட்டோவை பார்த்துருவானா, 46வது ஃபோட்டோவை பார்த்து இந்த கேரக்டருக்கு வருவானா அப்படின்லாம் இருந்த காலங்கள்லாம் இருக்குது. இப்போ எல்லாம் ரீல்ஸை பார்த்து டக்கு டக்குன்னு கூப்பிட்றாங்க இல்லையா. ஸோ நம்ம அங்கேருந்து அப்படி பார்த்துட்டு வந்தாலும். ஸோ அந்த மாதிரி பாலாபிஷேகம் பண்ணோடனே வீட்டுக்கு வர்றேன். செருப்பு விளக்க மாதிரிலாம் ரெடியாக வச்சுருந்தாங்க. யாரை கேட்டு முட்டை அடித்தேன்? எவன் வீட்டில் இலை விழுந்துச்சின்னு முட்டை அடித்தேன். போடு. எவன் வீட்டில் இலை விழுந்துச்சின்னு முட்டை அடித்தேன். இல்லைம்மா ஆளவந்தான்ல தலைவர் கமல் முட்டை அடிச்சிருக்காரு. சரி மகாநதியில் கையை வெட்டிக்கிட்டாரு, வெட்டிக்கிட்டு நடிப்பியான்னு கேட்டாங்க. அப்படி ஒரு சீன் வந்தால் வெட்டிக்கிட்டு நடிப்பேம்மான்ட்டேன். வெட்டிக்கிட்டுலாம் தூக்கி எரிஞ்சிட்டாங்க. ஓடிப்போன நாயை வெளியே போன்ட்டாங்க. 2 நாள் வெளியே அந்த டான்ஸ் குரூப்புக்கு அந்த அவங்க சின்ன கிளாஸ்லேயே படுத்துருந்துச்சு. 3ஆவது நாள் சென்னையிலேருந்து ஒரு அழைப்பு வருது. ஆளவந்தான் கெட்டப்பில்
இந்தியன் எக்ஸ்பிரஸில் மதுரையில் ஒரு ஆளவன் தான் போட்டு ஒரு பேஜுக்கு என் ஃபோட்டோவை போட்டு எழுதிருக்கான் என் ஹிஸ்ட்ரியை. இதை வீட்டில் பார்த்துட்டு நீ ஏதோ செய்கிறான், ஆனால் இவ்வளோ தூரம் பப்ளிஷ் ஆகுது, ஒரு இந்தியன் எக்ஸ்பிரஸில் போடுறான்னா அப்போ இது என்னமோ இருக்குது. சென்னையிலேருந்து ஒரு ஆடு வருது, ஒரு டேப்லெட் ஆடு. கணேசன் சொல்லி ஒரு ஆட் டைரக்டர், இது ஆடு ஃபிலிம் டைரக்டர். அவர் கிட்டத்தட்ட 150 ஆடு பண்ணியிருக்கார். அதே கெட்டப்பில், கமல்ஹாசன் கெட்டப்பில் ஃபஸ்ட்டு டெல்லி கணேசன் சார் வீட்டில் தான் அந்த ஆடு நடக்குது. நான் முத சென்னையை பார்க்குறேன். ஓ, ஃபஸ்ட்டு ஆடே ஃபஸ்ட்டு இறங்குனேன், ஃபோன் பண்ணேன், டைரக்டர் ஃபோன் எடுக்கலை. என் வீட்டில் போகிறதுக்கு 210 ரூபா பஸ்ஸுக்கு, வர்றதுக்கு 210 ரூபா பஸ்ஸுக்கு, 100 ரூபா சாப்பாட்டுக்கு. ஷூட்டை முடிச்சோன்னா 500 ரூபாய்க்கு 75 முட்டைகளும் படங்களும் வாங்கி சாப்பிட்டது எங்கே? 100 ரூபா சாப்பாடு எப்படி பத்தோம்? சரின்ட்டு அடித்தா, இப்போ நான் எங்கே தங்குறது, ரூம் என்ன, ஒன்றும் தெரியாது. அப்புறம் அதே ஃபோன் பூத்துலேயே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். கரெக்டாக அடிச்சிட்டாரு. வாங்க, பக்கத்தில் தான் டெல்லி கணேசன் ஆஃபீஸ். நான் கொஞ்சம் தூங்கிட்டேன், அங்கே வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு அங்கே போய் ரோபோ டான்ஸ் போட்டு முதல் ஏவிஎம் ஸ்டுடியோவில் தான் அது நடக்குது. அந்த ஆட் ஷூட்டு சன் டிவியில் வருது. சன் டிவியில் வந்ததுக்கப்புறம் தான் எங்கள் அண்ணன், பரவாயில்ல சன் டிவியில் வரலாம்ப்பா, மொட்டை அடிச்சது சும்மா சாதாரணமான விஷயம் இல்லை, பெரிய ஆள் ஆகிட்டாங்க. அப்படி ஆரம்பித்தது தான் என் கேரியர். அருமை. ஆனால் இதில் வந்து காலேஜ் முடிச்சுட்டு இப்போ பாடி பில்டிங்கு, ரோபோ டான்ஸ் எல்லாம் செய்யுது. மிமிக்ரி எப்போ இருந்து ஆரம்பிச்சது? அது 95 தான். பழைய, அதாவது அபிநயாவில் சேர்ந்ததுனால மிமிக்ரியா? இல்லை, ஸ்கூல் லைஃப்பில் இருந்தேன். ஸ்கூல் லைஃப்பில் இருந்து யாரோட வாய்ஸ் ஸ்கூல் லைஃப்லலாம்? விஜயகாந்த், பழைய கமல். பழைய கமல் தான் ஃபஸ்ட்டு என்னை, வாழ்வே மாயம் கமல் தான். வாழ்வே மாயம் கமல் என்ன மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க அதை? தேவி, உலகத்தில் உள்ள மூளை முடுக்கெல்லாம் சுற்றிட்டு இனிமேல் உன் காலத்தில் எந்த மடகனும் தாலி கட்ட மாட்டாண்டி, இது என்னுடைய எக்ஸ்ப்ளாய்டேஷன், இதெல்லாம் என்னால் பார்த்துட்டு சகிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. இந்த ஊர் உலகம் ஃபுல்லாக நான் உங்கள்கிட்ட சுற்றிட்டேன், உன் கழுத்தில் எந்த மடகனும் தாலி கட்ட மாட்டான், கெட் அவுட் அண்ட் கெட் லாஸ்ட். இதுதான் ஃபஸ்ட்டு பழைய கமல் வாய்ஸை பண்ணுறது. ஓகே. ஸோ அங்கேருந்து ட்ராவல் ஆரம்பித்தது தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து அப்போ அபிநயாவில் சேர்ந்தாச்சு. அபிநயாவில் வந்து உங்களுக்குன்னு ஒரு தனி சிறப்பு கிடச்சிருச்சு, ஆடு கிடச்சிருச்சு. அப்போ எந்த வருஷம் இருக்கும் அந்த ஆடு பண்ணது? 99 நினைக்கிறேன். 99. சரி, 99ல் ஆட் பண்ணுறோம். ஒரு ஏவிஎம்மில் வந்து முதல்ல மெட்ராஸ்க்கு வருது 99ல். அதுக்கப்புறம் மெட்ராஸ்லேயே இருந்தாச்சா? அதுக்கப்புறம் என் ஒய்ஃபு ஒரு ஷோக்கு அரிசிபாளையத்தில் வர்றா. அரிசிபாளையம் பக்கத்தில், என்ன ஆத்தூர் பக்கத்தில் டான்ஸ் ப்ரோக்ராம். ஒய்ஃப் வந்து டான்ஸர். ஓகே. ஒத்தடை கம்பத்தில் அவளை மாதிரி ஆடவே முடியாது, டைவடிப்பா, குரங்காட்டம்லாம் ஆடுவா. இப்போ நான் ரோபோ டான்ஸ் ஆடும்போது அவங்கள பார்த்துட்டு இம்ப்ரெஸ் ஆகி, ஏன்னா நான் மதுரையில் நான் பண்ணுற அட்ராசிட்டி தாங்கவே முடியாது. நானும் அஜித் பலான்னு இருக்கோம் 2 பேர். டவுசரை போட இங்கே ஒரு காலை வைக்க, இங்கே ஒரு காலை வைக்க, ஃபுல் சரக்கு. நம்ம மெட்ராஸ் கேர்ள்ஸ் வந்துக்கலாமே, என்ன மெட்ராஸ் கேர்ள்ஸு, ஏன்னா அவங்க வந்து நாங்களாம் மெட்ராஸ் கேர்ள்ஸ், எங்களுக்கு தனி சீட்டு வேணும், இது என்ன ஃபுல்லாக வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு ஸ்மோக் பண்ணிகிட்டு இருக்காங்க, இவங்களோட எப்படி நாங்கள் ட்ராவல் பண்ணுறது, உக்காருமா போமா, இந்த மதுரை தானே வந்திருக்க, அமெரிக்காக்காக வந்திருக்க போ அப்படின்னு உடனே எனக்கு அவளுக்கும் முதல்ல இப்படி முட்டிக்கிட்டு போயிட்டே இருக்கு. எனக்கு ஸ்னேகா மேடத்துடைய பயங்கரமான ஃபேன். இப்போ அவள் புக்கு படிச்சுட்டு இருக்க, அட்டை படத்தில் ஸ்னேகா படம் இருக்குது. பார்த்தோன்னே இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். ஹலோ, அந்த புக்கை கொடுங்க. என்ன ஏன்? இல்லை, ஸ்னேகானா எனக்கு ரொம்ப பிடிக்கும், கொடுங்க. கையை கொடுத்தாலும் அப்படி கையை பிடிச்சிட்டேன். ஐ லவ் யூ, அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். கமல் கூட வேட்டையாட விழாவில் 2 மணி நேரம் வெயிட் பண்ணினேன், 2 நிமிஷம் சொன்னேன்னு சொல்லுவார். நான் 2 நிமிஷம் கூட கொடுக்கல, 2 செகண்டு தான். ஐ லவ் யூ அப்படின்னு. சி, என்ன பொறுக்கி தான் ஐ லவ் யூன்றீங்க? நான் ஒரு டான்ஸர், மெட்ராஸ் கேர்ள்ஸ். என்ன நீங்கள் பாருங்க, மதுரையில் பருத்தி வீரன் கார்த்தி தான் நான். அந்த அஜித் பாலான்றது நான் சித்தப்பேன். டவுசர் உசெல்லாம் அங்கே இருக்கும், வேட்டி இங்கே இருக்கும், இங்கே சிகரெட்டு, இங்கிட்டு சரக்கு. போடுறா பாட்டை, கமல்ஹாசன் பாட்டை போடுறா அப்படின்னு டாப்பில் ஏறி உட்காந்துருப்பேன். வண்டி ரன்னிங்லே மகேந்திரா வேனில் டாப்பில் ஏறி உட்காந்துருவோம். டாப்பில் உட்காந்து 15 பேர் கயிறை கட்டிடுவோம் இடுப்பில், நடுவில் சரக்கு. இதில் யார் சிகரெட்டை பற்ற வைக்கிறதுன்றது ஒரு போட்டி. அவ்வளோ காற்றுல
நான் மட்டும்தான் எடுத்து பீடி, அப்போல்லாம் பீடி தான், பீடியை வச்சு சரட்டுன்னு பற்ற வச்சுருவேன். அப்படியே வரிசையாக போகும். இப்படிலாம் வந்து என்னங்க ரன்னிங்கில் ஏறுறாருங்க வண்டியில். ஒரு ரியல் டைம் ஹீரோவே வாழ்ந்துருக்கிறப்ப. ஆமாம், ரன்னிங்கில் அப்படியே சைடில் இருந்து ஏறி அங்கேருந்து கம்பியை பிடிச்சி ஏறி மேலே ஏறி ஸ்பீக்கர் 2 பக்கம் இருக்கும். அது நமக்கு தலையை தட்டாது. அதனால் வர்ற மரங்கிற வந்தால் கூட அது லெவல் என்னன்றது நமக்கு தெரியும். நம்ம காலை கீழே நீட்டிட்டு ஃபுல்லாக கயிறை கட்டிடுவோம். ஒரு 5 பேர் கயிறை கட்டி ஃபுல்லாக லாக் பண்ணிடுவோம். அப்புறம் வண்டி விட்டு இறங்கினோடனே சாப்பிட்றதுக்கு உட்காந்தோம். சாப்பிட உட்காந்தும்போது இந்த மெட்ராஸ் கேர்ள்ஸுக்கு மட்டும் நான்வெஜ் ஆர்டர் பண்ணாங்க கலவாணி பிறகு. நமக்கெல்லாம் பழைய 4 இட்லி ஒரு சட்னி சாம்பார் தூக்கி ஓரமாக போட்டாங்க. இவள்கிட்ட போன இலை இருந்துச்சு. அப்படியே சிக்கன் மட்டனில் அப்படியே கையை வச்சேன் சரக்கை போட்டு. ஏங்க என்னங்க அது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், மட்டனில் கை வைக்கிறீங்க? மட்டனில் கை வைக்கிறேன், நாளைக்கு ஓமேலே கை வைப்பேன், புரிஞ்சுக்க அப்படின்னு சாப்பிட்டேன். என்னவா மிரட்டி லவ் பண்ணிருங்க. அன்னைக்கு நைட்டு ஷோ முடிச்ச உடனே இதான் கூத்தேன். ஷோ முடிச்ச உடனே நைட்டு சாப்பிட வர்றோம். இதெல்லாம் அவருக்கு வேணும், தனியாக எடுத்து வைங்க அப்படின்னு எடுத்து வச்சுட்டா. இந்த சிக்கன் மட்டன்லாம் ரொம்ப அவங்க சாப்பிடுவாங்க, மற்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வைங்க, அவருக்கு நிறைய வேணும் அப்படின்னு நான் மட்டும் வர்றேன் நைட்டு அப்படி சிறக போட்டு. என்னம்மா சாப்பிட வாங்க அப்படின்னா. நீங்களே என்ன கை வச்சிருக்கிறது, நானே எடுத்து வச்சிருக்கேங்க வாங்க. சாப்பாடு சாப்பிட்டு மதுரை வந்து இறங்கணும். இறங்கினதுக்கப்புறம் அப்புறம் அவ்வளோ ஐ லவ்யூன்னு சொன்னால் மீனாட்சி அம்மன் கோயில் போனோம். மீனாட்சி அம்மன் சுற்றி பார்த்துட்டு அண்ணனை வர சொல்லி பேசினேன். எங்கள் அண்ணன் சிவராமன் படம் நடிச்சிட்டு இருக்காரு. அப்புறம் வீட்டில் சொன்னோம், கேட்கல. வீட்டிலேருந்து ஓடி வந்துட்டேன். எங்கே சென்னைக்கு ஓடி வரும்போது வெறும் ஒரு வாட்ச் வந்து, அப்போ நான் கட்டியிருந்த வாட்ச் வந்து 150 ரூபா. அந்த வாட்சை அப்படியே விற்று 150 ரூபாய் வாங்கிட்டு மாம்பழம் ஸ்டேஷனில் வந்து இறங்கி அங்கேருந்து 5 பைசா இல்லாமல் கோடம்பாக்கம் வந்தேன். நம்ம வன்னி ஸ்ட்ரீட்டுக்கு வந்த உடனே அவங்க அம்மா தான் 40 ரூபா ஆட்டோ கொடுத்தாங்க. 2 நாள் சுத்தமாக கையில் காசு இல்லை. 2வது நாள் கல்யாணம். 2வது நாளே அவங்க மாமனார் அவங்க அப்பா வந்து பார்த்தா பொறுக்கி பயமாக இருக்கேன், அவனெல்லாம் வச்சுக்கிட்டு நீ எப்படி குடும்பம் நடத்த போகிற, என்ன பண்ண போகிறேன், எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னா. ஆனால் அவங்க அம்மா அதெல்லாம் விடுங்க நான் பார்த்துக்கிறேண்ணா இன்னும். கல்யாணம் முடிஞ்சு என்னடா வேலை செய்கிறேங்கிறது தான் ஆப்போசிட்டில் அபிநயா ஜிம்மு, நம்ம ராம் தேட்டர் பக்கத்தில் அபிநயா ஜிம்மு மாஸ்டராக ஜாயின் பண்ணேன். டெய்லி மாதம் 2500 சம்பளம். அங்கேருந்து அப்படியே நைட்டு ஷோ போகிறது வர அப்படியே ட்ராவலாக எல்லா கச்சேரி லக்ஷ்மண் ஸ்ருதியில் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணது கிங்காங்கண்ணேன், அப்புறம் சாதா பறவை, பிரேம்நாத் அண்ணன், அப்படி எல்லா கச்சேரியும் யூகே முரளி. யாரோ புதுசாக ஒரு பையன் ரோபோ பண்ணுறான், மிமிக்ரி பண்ணுறான், டான்ஸ் ஆடுறான். அவங்களுக்கு தனித்தனியாக பேமெண்ட் கொடுக்குறது கூட ஒரே ஆளுக்கு கொடுத்துட்டா 500 ரூபாய் 600 ரூபாய் பேமெண்ட் கொடுத்துட்டா பேக்கேஜாக இருக்கும். அப்படி ஆரம்பித்த ட்ராவல் தான்.